எல்லாருக்குமே வணக்கங்க. இவர் யாரும் தெரிஞ்சிருக்கோம். இங்கிலீஷ்க்காக நம்மளோட டீச்சர் தான் அவரு. ஓகேவா? ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் என்னது இங்கிலீஷ் தானே. நம்ம தமிழ் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கிலீஷ் தானே பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். எனக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாத்தீங்களான்னு தெரியாது. நம்மளோட சூப்பர் கேக் கொடுத்தோம்ல 12th தமிழுக்கு, அது எந்த லெவல் சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு டவுட் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, 90க்கு 89 சம்பவம் பண்ணிருக்கு. ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் அதுக்கு மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லாமே கவர் ஆயிருக்கு. நெடுவி நாட்களா இருக்கட்டும், சிறுவி நாட்கள், குருவி நாட்கள் சொல்லிட்டு டவுட் இருந்தா மேல கம்பாரிசன் வீடியோ இருக்கு. அதுல பேஜ் நம்பர் வித் கொஸ்டின் பேப்பரோட எல்லாமே போட்டிருக்கோம். வேணா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க 12th தமிழ் சூப்பர் கைட. வாங்காதவங்க தான். ஓகேவா? இன்னமும் 12th இங்கிலீஷ் சூப்பர் கைட் வாங்காம அப்படியே ஓட்டிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி இருக்குன்றத நீங்களே பாத்துக்கோங்க. தயவு செய்து சொல்றேன், சூப்பர் கைடை வாங்கிக்கோ. 150 rupees தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே எனக்கு நம்பர் இருக்கு, 2 ஜிபே நம்பர் இருக்கும். ஸ்கிரீன்லயே உங்க நம்பர் வரும். சரி, இப்ப இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சேம் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எக்ஸாம். இந்த 90 மார்க்ஸ் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் நடுவில். இன்னைக்கு ஈவினிங் அதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப மணி 7 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வரும் பொழுது. ஓகேவா? நாளைக்கு நாளை கழிச்சு 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாள்ல எப்படி இங்கிலீஷ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது, என்ன பிளான் கொடுக்கலாம் பசங்களுக்கு, 2 நாள் எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறது, இந்த கிராமர் செக்ஷன் எனக்கு தமிழ்லயே பார்த்தோம் 1 மார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா கேட்டாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல 20 1 மார்க் இருக்கு, கிராமர் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எப்படி கேட்க போறாங்க, என்ன பண்ணலாம், என்ன ஐடியா நீங்க பசங்களுக்கு தரீங்க, இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறீங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதை முதல்ல பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றிங்க, நான் அப்புறமா வரேன். சரி, ஓகே. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காத என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இங்கிலீஷ்க்கு ஒன்றும் பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days தாங்க இருக்கு. 2 daysல சார் கவர் பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஃப் டே வந்து இருக்கு. கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா கவர் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு மேஜரான நம்மளுக்கு வந்து மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 into 5 செக்ஷன். ஓகேங்களா? மொத்தம் 35 மார்க்ஸ். ஓகே, நம்ம எடுக்கிற நம்ம படிக்கிறதுலயே வந்து 90 மார்க்ஸ்ல 35 மார்க்ஸ் இதுதான். இந்த 35 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் நீ கவர் பண்ணிட்ட, இல்லையா படிச்சுட்ட, எல்லாமே படிச்சிட்டனா என்ன பண்ணிடலாம், நீ வந்து மேஜரா நீ வந்து அடுத்த செக்ஷன் நீ போயிடலாம். உனக்கு இதுக்கப்புறம் உனக்கு மேஜரா வரக்கூடிய செக்ஷன் தான் சூஸ் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் நம்மளுக்கு வர அந்த சினானிம்ஸ், அண்டனிம்ஸ், கிராமர் பார்ட்டா இருக்கட்டும், அதுதான் எல்லாமே வந்து கேட்க போறாங்க. ஓகேவா? அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷை பொறுத்தவரைக்கு நம்ம சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் படிச்சாலும் கிராமர், செமி கிராமர் பார்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, அது நம்ம வந்து புக் பேக் மட்டும் படிச்சா போதாது. புக் இன்சைடுமே வந்து நிறைய இருக்கு. அதான் அடிஷனலான 1 மார்க்ஸ்மே நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் கைட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர் கைட்ல புக் பேக்கும் கொடுத்துருக்கோம், புக் இன்சைடுமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்குமே ஒன்றும் வாங்காத இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேரத்தான் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்போம். அதுவும் ஒரு யூனிட்ல இருந்துமே தனியாக கொடுத்துருப்போம். இடியம்ஸ், பிரேசல் வர்பு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். இன்னும் நான் லைவ் வீடியோல நான் வந்து தெளிவா நான் சொல்றேன். நான் ஓகே என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் பிளான் பண்ணிட்டு அந்த 2 daysல எப்படி 90 அவுட் ஆஃப் 90 எப்படி எடுக்கலாம்ட்டு. ஏன்னா நீங்க தமிழே வந்து பாத்திருப்பீங்க நீங்க. ஓகேவா? 89 மார்க்ஸ் நம்ம கொடுத்து அதுல இருந்து கண்டிப்பா 89 மார்க்ஸ் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லயும் 90 அவுட் ஆஃப் 90 தான் நம்ம வந்து ஏம் வைக்கிறோம். ஓகேவா? அதுல இருந்து எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டடி பிளான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி பேரா. ஓகே, ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி பேரா பொறுத்த வரைக்கும் நீ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க, கவர் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறேன். ஓகே, ஆனா நம்ம கொடுக்க போற அந்த இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து சொல்லிடலாம், 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேணும்னா அப்படின்னு சொன்னா நீ வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் பையனா ஓகே உனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, 2 பாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க, வேறோனான்னு கொடுத்துருக்காங்க, சிஸ்டர் வந்து சஃபர்னு கொடுத்துருக்காங்கன்னா நீ வந்து கண்டுபிடிச்சு எழுதிடுவேன். ஓகே, இது வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேணும்னு சொல்லி எழுதுவேன். ஆனா தமிழ் மீடியம் பசங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு யூனிட்ல இருந்துமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதுல வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்ப வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனா அதுல வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கும். 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனாவும் சரி, செலிப்ரேஷன் அப்படிங்கிற சரி பண்ணா 2 பாய்ஸ் வருவானுங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பாய்ஸ் வருவானுங்க. செலிப்ரேஷன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு 2 பாய்ஸ் வருவாங்க. ஏன்னா போன வருஷம் பேப்பர்ல கேட்டப்பயே வந்து என்னாச்சுன்னா பசங்க குழம்பிட்டானுங்க. செலிப்ரேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா எல்லாருமே இல்ல 2 பாய்ஸ் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனான்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. அதாவது என்ன பண்றாங்க, இந்த வாட்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த லிங்க்ல நீ வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனால இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின்ஸ் மொத்தம் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் 6 கொஸ்டின்மே வந்து கொடுத்துருக்கேன். நைஸ் கப் ஆஃப் டீல என்ன நல்லா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதையும் கொடுத்துருக்கேன். செலிப்ரேஷன் அப்படிங்கிற அந்த மாதிரி ப்ரோஸா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், சப்ளிமெண்டரியா இருக்கட்டும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். திருப்பி வந்து முதல்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ப்ரோஸ் ஓகே, ப்ரோஸோட பேராகிராஃப் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனா மொத்தம் ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஓகே, எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம காமன் பேராகிராஃப் வச்சு எழுதலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து நான் லைவ் வீடியோலயுமே நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன். சொல்லிதான் நான் உனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்றேன், நான் இப்படிலாம் எழுதணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனா நைஸ் கப் ஆஃப் டீ,
செலிப்ரேஷன் ஆஃப் இல்ல ஒரே ஒரு விஷயம் இதுல என்னன்னா இப்ப நம்ம பசங்களுக்கு காமனா டவுட் வந்துரும், இதுல இருந்து வருமா வராதன்னு வேற கீழே கமெண்ட் பண்ணுவான், அதையும் சொல்லிருங்க. இது கண்டிப்பா வரும். நீங்க ஏன்னா நீங்க சார் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் வச்சாலே தெரியும். மொத்தம் 12 தான் கொடுத்திருந்தாரு. ஓகேவா, நெடிவ் நான் மொத்தம் 12 நெடிவ்ல தான் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த 12 நெடிவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் ஏபின்ற அந்த செக்ஷன் படியே வந்து எல்லாத்துலயுமே வந்து கேட்டாங்க. 3 மொத்தம் நீ வந்து எல்லாத்தையும் ஒண்ணு தான் அட்டன் பண்ணா, ஆனா எல்லாத்தையுமே வந்து கவர் ஆயிடுச்சு. அது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டாரு. நீ மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 எடுத்து படிச்சிருந்தாலே நீ கண்டிப்பா அந்த நெடிவ் நான் 3 நெடிவ்னாவே என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்க்ளூடிங் வித் சூப்பர் கைட் லஞ்ச். ஓகே, அதான் சூப்பர் கைடு வாங்கிக்கோங்கடா. சூப்பர் கைட்ல இருக்கிறத மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறத படிச்சிருங்க, கிளியரா முதல்ல முடிச்சுங்கன்னு சொல்றது காரணமே அதுதான். ஓகே, ஏன்னா நாங்க ஃபுல்லா செக் பண்ணி எங்க டீம்ல ஃபுல்லா செக் பண்ணி தான் நாங்க கொடுக்குறோம். ஓகே, இதுதான் ப்ரோஸோட பேராகிராஃப். திருப்பி சொல்லிதான் 2 ஜெனரல் நைஸ் கப் ஆஃப் டீ, செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், அதுக்கப்புறம் வந்து சப்மிட். ஓகேவா, சப்மிட் சார் நான் ஒன்னும் படிக்கல, ஸ்டோரி படிக்கலாம், படிச்சுக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 யூனிட்ல இருந்தே வந்துரும். ஓகே, அப்படினால நீ ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட் தரவு பண்ணிட்டு இந்த 4வது யூனிட் பக்கம் போயிரு. கண்டிப்பா 4 யூனிட் ஆச்சு படிச்சுதான் ஆகணும். ஓகே, போயமை பொறுத்த அளவுக்கு கேஸ்டில் அவர் கேஸ்டிங் ட்ரீ ஆல் தி வேர்ல்ட் ஸ்டேஜ் யுலிசஸ். ஓகே, யுலிசஸ் ஒன்னும் படிக்காத நிறைய பேர் 4th யூனிட் பக்கமே போயிருக்க மாட்டேன். 4th யூனிட் படிச்சுக்கோ. ஓகேவா, அதுக்கப்புறம் காட் சீஸ் தி ட்ரூத் பட் பில்ட்ஸ் லைஃப் ஆஃப் பை, அதுக்கப்புறம் த அவர் ஆஃப் ட்ரூத், அதுக்கப்புறம் த மிட் நைட் விசிட்டர். ஓகேவா, இந்த மிட் நைட் விசிட்டர் ஸ்டோரியும் படிச்சுக்கோ. ஓகேவா, இந்த மிட் நைட் விசிட்டர் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஸ்டோரி தான். நான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்னா தனியா வந்து உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தனியா அந்த சப்ளிமெண்ட்ரியோட ஸ்டோரி, அந்த 4 ஸ்டோரியோட நான் வந்து சொல்றேன். நான் என்னென்ன ஸ்டோரி என்னென்ன இன்சிடென்ட் நடக்கும்ன்றதை நான் சிம்பிளா வந்து நான் சொல்றேன். ஓகேவா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேராவோட இம்பார்ட்டன்ட். தெளிவா சொல்ற பேராகிராஃபோட இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது போயம் இப்ப கேஸ்டில் கொடுத்துருக்கேன்னா கேஸ்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ட்ரிக் ஒன்று சொல்றேன். உனக்கு கொஸ்டின்ல கேஸ்டில் மட்டும் கொடுக்க மாட்டான், கொஸ்டின் வந்து சிடில்னு கொடுப்பான். ஓகேவா, சிடில்னாலுமே கேஸ்டில் தான். ஓகேவா, அதுமே நீ செக் பண்ணிக்கோ. ஏன்னா நிறைய பேர் பண்ற ப்ரீவியஸ் இயர் பண்ண மிஸ்டேக் எல்லாம் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா, அதே மாதிரி கேஸ்டலுக்குமே வந்து கேஸ்டலுமே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாத்துக்கோ. நீ வந்து வெறும் பேராகிராஃப் மட்டும் படிச்சா போதாது, அதுக்கு வந்து கொஸ்டினை நீ படிக்கணும். கொஸ்டின் படிக்கிறத நீ பண்ண பேராகிராஃப் படிச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு இதுக்கு வந்து இதுதான் கொஸ்டினா, இதுதான் கொஸ்டினா நீ பாக்காத விட்டுனா வேஸ்டா போயிடும். அதெல்லாம் தெளிவா முதல்ல பாத்துக்கோ. கொஸ்டின் எல்லாருமே வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கும் சரி, புக் இன்சைட்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அடிஷனலா கேட்பாங்கன்றதும் கொடுத்துருக்கேன். போயம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சப்ளிமெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாத்து. நம்ம சப்ளிமெண்டரி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு வந்து ஐஃபோன் போட்டு கொடுத்துருவாங்க எல்லாமே. ஓகேவா, டெவலப்பிங் இன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நீ வந்து ஈஸியா எழுதிடலாம். இருந்தாலுமே நான் வந்து சப்ளிமெண்டரி கொடுத்துருக்கேன், நீ செக் பண்ணி வந்து பார்க்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரியோட பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட். இதுக்கான வெளியே நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கீழே கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஆன்சரோட வேணும்னா நம்மளோட சூப்பர் கைட்ல இருக்கு. சூப்பர் கைட்ல உனக்கு ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே உனக்கு வந்து இன்க்ளூட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா, நீ வந்து அந்த சூப்பர் கைட் வாங்கினா நீ அதுலயே நீ எல்லாமே படிச்சுக்கலாம். சூப்பர் கைட்ல நீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேராகிராஃப் கொடுக்கும்போது டாப்பர்ஸ்க்கு கொடுத்துருப்போம், ஆவரேஜ் லேர்னர்ஸ்க்கு கொடுத்துருப்போம், அதான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்குமே வந்து கொடுத்துருப்போம். உனக்கு எந்த செட் ஆஃப் உனக்கு வந்து பேராகிராஃப் வேணுமோ படிச்சுக்கோ. என்னோட சஜஷன் என்னன்னா சார் சொன்ன மாதிரி தமிழ்ல ஓகேவா குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சினாப்சிஸ் போட்டு எழுதணும். மேல வந்து என்ன போட்டு எழுதணும், ஆத்தர் எழுதிருக்கணும், தீம் கண்டிப்பா எழுதிருக்கணும், லாஸ்டா மாரல் எழுதிருக்கணும், டாபிக் கொடுத்துருக்கணும். ஓகே, இந்த 4 விஷயம் கண்டிப்பா வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கணும். ஓகேவா, இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆன்சரோட வேணா நம்மளோட சூப்பர் கைட்ல இருக்கு. அந்த சூப்பர் கைடோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்துருவோம். கீழேயுமே நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது கீழேயுமே வந்து அது வந்து வரும், அந்த நம்பர் வந்து வரும். அந்த நம்பரை பார்த்து நீங்க வந்து செக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் வீடியோட நான் வந்து சொல்றேன், எப்படி அந்த 2 டேஸ்ல எப்படி 90 மார்க்ஸ் எப்படி கவர் பண்ணலாம் நம்ம அப்படின்றத சொல்றேன். ஓகேவா, தேங்க்யூ.